ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதாவது நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசம் சாப்பிடும்போதே நம்ம மைண்டுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இதை சாதம் கூடவும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம சூப்பு மாதிரி கூட அப்படியே குடிக்கலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் குருமிளகு, இதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு, தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். 4 நெல்லிக்காய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து தேவையான அளவு தான். அது வந்து பார்த்திங்கன்னா 4 நெல்லிக்காயில் தான் இந்த ரசம் வந்து பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி நம்ம எந்தெந்த அளவுகளில் நம்ம எடுத்திருக்கோம், இதை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இது வந்து ரசம் வைக்கிறதுக்கான ஒரு பாத்திரம். அதில் ஒரு 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலைகள் இருக்கு இல்லையா, மல்லித்தலை, அது வந்து இந்த தண்ணியிலே ஃபஸ்ட்டு வந்து நான் சேர்த்துட்றேன். சேர்த்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துட்டு உப்புலேருந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு தான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூனோ இல்லை 1/4 ஸ்பூனோ அதை எடுத்து சேர்த்து கை வச்சு நல்லா அந்த மாதிரி அமுத்தி கொடுத்து நமக்கு வந்து அந்த மல்லித்தலையோட அந்த ஃப்ளேவர் வந்து தண்ணியிலே இறங்குற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சுருந்தோம், அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பவுடர், அதையும் இதில் சேர்த்துலாம். சேர்த்ததுக்கப்புறமா லேசாக கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு இதை லேசாக சூடு வர அளவுக்கு அடுப்பை சிம் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப கொதிச்சிட வேண்டாம், லைட்டாக அந்த சூடு ஏறும் பாருங்கள். சூடு ஏறுற அளவுக்கு தான் நம்ம வந்து அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இது நல்லா அந்த சூடு ஏறிட்டு இருக்க டைங்களில் நம்ம நெல்லிக்காய் எடுத்து வச்சுருந்தோம், அதை என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 4 நெல்லிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அந்த விதைகளை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு சதைப்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த நெல்லிக்காய்க்கு வந்து நெல்லிக்காய் ரசத்துக்கு புளி சேர்க்க வேண்டாம். நெல்லிக்காயில் புளி இருக்குது, தக்காளியில் புளிப்பு சுவை இருக்குது. இதுலேயுமே 2லேயுமே புளிப்பு சுவை இருக்கிறதுனால நம்ம அப்படியே தான் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி, அதை கட் பண்ணி 4 சைஸாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதையும் சேர்த்து நல்லா கொர அரைச்சிட்டு வந்துட்டேன். புளி இல்லாட்டி கூட நல்ல ஒரு புளிப்பான ரசமாக தான் இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி அரைக்கணும்னா இந்த மாதிரி கொரகொரப்புன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். ரசம் வந்து நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கோம்ல, அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். கொதிக்கலை, லைட்டாக சூடு ஏறி தான் வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காலாம் இருந்துச்சுல்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து இந்த ரசம் கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசம் வந்து எப்போவும் நம்ம எப்படி ரசம் பண்ணுவோமோ அதே மாதிரி கொதிச்சு வந்துடாமல் தான் இந்த ரசமும் நம்ம நல்லா நுரக்கூட்டி வர அளவுக்கு தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் நுரக்கூட்டி வர்ற அளவுக்கு நான் வந்து வெயிட் பண்ணுறேன். நல்லா நுரக்கூட்டி வந்துருச்சு அப்படின்னா ஒரு கமகமன்னு வாசனையாக இருக்கக்கூடிய நமக்கு ரசம் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தாளித்து நம்ம சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு எல்லா இடமும் ஈக்குவலாக கலந்து விட்டுட்டு நல்லா நுரக்கூட்டி வர அளவுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா நுரக்கூட்டி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நுரக்கூட்டி வரும்போது அடுப்பை கம்மி பண்ணி தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் தாளிப்பு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு இது ஒரு ஓரமாக எடுத்து இன்னொரு அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுட்டு கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்திருந்த எண்ணெயிலேருந்து அந்த 2 ஸ்பூன் எண்ணெய் இதில் சேர்த்துட்டு நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்க போகிறோம். அந்த கடுகையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை, அதையும் இதை சேர்த்துட்டு லேசாக நல்லா அந்த மாதிரி வெடிக்க விடுங்க. கடுகு நல்லா வெடித்து வரும்போது கருவேப்பிலையும் நல்லா அந்த மாதிரி ஃப்ரை ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ரசத்தில் வந்து சேர்த்துக்க போகிறோம். பெருங்காய பவுடர்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம். அப்படி சேர்க்க உங்களுக்கு பிடிக்காது, இந்த மாதிரி தாளித்து தான் சேர்க்க பிடிக்கும் எனக்கு பெருங்காய பவுடர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கருவேப்பிலை கூடவே பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. எனக்கு அப்படி போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், அதனால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம நல்லா வந்து நுரக்கூட்டி வர்ற நம்மளோட நெல்லிக்காய் ரசத்தில் வந்து நம்ம தாளிப்பை சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கரண்டி வச்சு கலந்து விடுங்க. அப்படி கலந்து விட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்கும். அது உள்ளே வந்து ஒரு வாய் சாப்பிடும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நான் வந்து சும்மா ஒரு வீடியோக்காக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது நீங்களும் அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.